ஆப்ஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நேற்றைய தினம் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஆப்ரேஷனை இந்திய ராணுவம் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மேலே இது பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. நம்ம நியூஸை முக்கியத்துவம் எடுக்கிறதில்ல, இருந்தாலும் அதனை பற்றி ஒரு புரிதலுக்காக. இப்போ இந்த நியூஸ் பேஸ்டுக்காக மார்க்கெட் என்ன வேணாலும் ரியாக்ட் பண்ணிட்டோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கணக்கீடின் அடிப்படையில் தான் நமக்கு இது வர்த்தகமாகும். அப்போ அதனால் இன்னைக்கு எங்கே ஓப்பன் ஆகுறாங்களோ இந்த ஓப்பன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே இந்த மாதிரி போர் சமயங்களில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அமைப்பு இருக்கும்போது மார்க்கெட் 90% ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே கொண்டு போக விரும்ப மாட்டாங்க. ஒன்று மார்க்கெட்டை சைட்வேக்குள்ளே கொண்டு போவாங்க, இல்லைன்னா ஏற்றி நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா எக்கனாமி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு காமிக்கிறதுக்காக. ஆனால் மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி அசாதாரணம் சொல்லியிருக்கும்போது நம்ம பயப்படுவோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு இன்வெஸ்டர்ஸை பயப்படக்கூடிய இடத்துக்கு நம்ம எக்கனாமி கொண்டு போக விரும்ப மாட்டாங்க, கவர்மெண்ட்டே விரும்ப மாட்டாங்க. அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நம்ம அவ்வளோ எளிதாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதன் பின் நமக்கு பார்த்திங்கன்னா இப்போது இன்றைய தினம் முழு தினம் இருக்குது, நாளைய தினம் நமக்கு வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்குது. அப்போ இன்றைய ஒரு நாள், நாளைய ஒரு நாள், அதாவது இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது ஒரு இறுதி நாளில் என்ன ப்ரீமியம் இருக்குமோ அந்த ப்ரீமியம் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இது அப்ரிஷியேட் ஆகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். மார்க்கெட் என்ன மாதிரி ஓப்பன் அப்படின்னு பார்க்கணும். இப்போது பார்ப்பதற்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. கேப் டவுன் ஓப்பன் அப்படின்னா எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஆரம்பமாகுது. ஆனால் இந்த ஓப்பனுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்களா, ஓப்பனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறாங்களா அப்படிங்கிறத வச்சு தான் பேஸ்டு மாறும். அதனால் மார்க்கெட் ஒரு அப்ரிஷியேஷன் மோடு போகிறக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் திருப்பி டிகே மோடு போச்சுன்னா ஆப்ஷன் பையருக்கு ஒரு பேராபத்து அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இது பார்த்திங்கன்னா நிஃப்டியோட ஸ்பாட்டை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ நமக்கு இந்த லெவலில் பார்த்திங்கன்னா 24,315, 24,350, 24,380, 24,425 இது ஸ்பாட்டுக்கு ஒரு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல இருந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். அடுத்தது ஃபியூச்சருக்கு. ஃபியூச்சர் இது பார்த்திங்கன்னா நமக்கு 24,365 ஒரு பேஸ்டு, 24,450 ஒரு பேஸ்டு, 24,688 ஒரு பேஸ்டாக இருக்குது. இப்போ இந்த இடங்கள் எப்படி இன்றைக்கி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதை பார்த்து முடிவெடுங்க. இப்போ 24,350 பேஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 80 ரூபாய் அப்படின்னா இந்த பக்கம் 24,270, 24,430 இந்த ஜோன் ஒரு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுது. இந்த ரெண்டு ப்ரீமியம் ஆட் பண்ணால் ஒரு 150 ரூபா, 160 ரூபா வந்துடும். அப்போது 24,190 இந்த பக்கம் 24,510 ஒரு ஒயிட் ஜோனாக பார்க்கப்படும். அப்போது 24,200, 24,300, 24,350, 24,450, 24,500 இதெல்லாம் ஜோன் நமக்கு முக்கியம். இதில் 80 ரூபாய் அப்படிங்கிறது இப்போதைக்கு காமன் ஏடிஎம்மாக இருக்குது. இது இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிற பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட இம்பேக்ட் இருக்கும். 24,250 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்
ரூபாய் 150 ரூபாய். இந்த ஜோன் ஒரு இம்பேக்டட் ஜோனாக நீங்கள் கால் புட் ரெண்டுக்குமே போட்டு வச்சுக்கணும். 24,200க்கு 42, 80, 194 இது ஒரு பேஸ்டாக போட்டு வச்சுக்கோங்க. இதே மேலே 450, 36, 80, 130 இது ஒரு பேஸ்டாக போட்டு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலாக இருக்கும். வேல்யூம் பர்ஸ் பார்த்தா 24,400 கால் 400 புட் கொடுத்துருக்காங்க. 24,400 புட் அண்ட் கால் கொடுத்தனால இது ஒரு ஸ்ட்ராடல். அதே சமயம் இது வந்து நமக்கு ஒரு மல்டிபிள் ஹெட்ஜாம் இருக்குது. இதில் இன்றைக்கி கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னா 24,400 புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் என்ன நடக்குது, கீழே இருந்தால் நடக்குது. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தாலும் இவர்கள் ஹையை பிரேக் பண்ணுறதுல மும்மரமாக இருக்காங்களா, லோவை பிரேக் பண்ணுறதுல மும்மரமாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இவங்க ஓப்பன் பேஸ்டு நம்ம பார்க்கும்போது ஓப்பனுக்கு மேல் நிலை பெறுகிறார்களா, ஓப்பனுக்கு கீழே நிலை பெறுகிறார்களா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வாலிட்டி பார்க்கணும். இம்ப்ளைட் வாலிட்டி வந்து கால் சைடு ஒரு 7ஆகவும் புட் சைடு வந்துட்டு ஒரு 15 இருக்காங்க. இது ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டி இருக்காங்க. அதனால் 9:15 to 10 மணிக்குள்ளே ஒரு ஸ்பீடு மூமெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால் வந்துட்டு இந்த இடத்துல இம்ப்ளைட் வாலிட்டி இவங்க ஜாஸ்தியாக இருக்கிறனால புட் ஆப்ஷன்ஸ் ஓப்பனுக்கு மேலேயே நிலை பெறக்கூடிய வாய்ப்புகள் அமைய வேண்டும். அதை இவங்க ஏற்க மறுக்கிறாங்க, அதே மாதிரி ஹையை பிரேக் பண்ணுற மறுக்கிறாங்க அப்படின்னா இது ரொம்ப டேஞ்சரஸ் பொசிஷனாக போயிடுவாங்க. என்ன மாதிரி பொசிஷனில் இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பார்த்து முடிவெடுங்கள். பேங்க் நிஃப்டி இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூம் பேஸில் 63,000 கால் ஃபர்ஸ்ட், அப்புறம் 54,500 புட், 54,000 புட், 55,000 புட், 55,000 கால் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் தான் நம்ம பார்க்க வேண்டும். இந்த மல்டிபிள் ஹெட்ஜில் 55,000 இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக் என்னென்ன ஸ்ட்ரைக்ஸ் இருக்கோ இந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே இன்றைக்கி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படணும். அப்போ தான் அதனுடைய தாக்கம் மாறுபடும். இதை வந்து கவனத்தில் கொள்ளணும். அப்படி இவங்க தவறுறாங்க அப்படின்னா 55,000 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 55,000 தாண்டினா அதை வந்து ஒரு கால் செல்லர்ஸோட கவரிங் பாயிண்ட்டாகவும் மாறலாம். இதை வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வாலிட்டி பார்க்கலாம். இம்ப்ளைட் வாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மொமெண்டமுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதை உன்னிப்பாக கவனிங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.